எத்தனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தது போல உன்னை பரிசுத்தமாக்கி தான் அவர் ஆசீர்வதிப்பாரு. உன் பழைய பாவத்தோட ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குவீராக. மறுரூபப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் மறுரூபப்படுத்துவீராக. ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த தேவ சாயலை திரும்பவும் கொடுக்கும்படியாக ஆமென் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காக கொடுத்து ஆதாம் இழந்து போன தேவ சாயலை, ஆதாம் இழந்து போன பரிசுத்தத்தை திரும்பவும் சபைக்கு கொடுக்கும்படியாக ஆமென் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென் ஆமென். நீ பரிசுத்தமாக்கப்படணும், தேவ சாயலாய் உருவாக்கப்படணும், கர்த்தருடைய ஆவியின் சாயலுக்குட்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் உம்மை போல் என்ன மாற்றுங்க. நீங்க விரும்புகிற ஊழியத்தை நான் செய்யணும், நீங்க விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழணும், நீங்க விரும்புகிறத செய்யணும். ஆண்டவரே என்னுடைய சுய இன்றைக்கு சாம்பலாக்கப்படணும். இந்த 2026 வருடம் என் சுயம் சாம்பலாக்கப்பட்டு நான் உமக்காக வாழுகிற வருடமா இருக்கணும். எனக்காக நான் ஓடினது போதும், எனக்காக உழைத்தது போதும், எனக்காக பணம் சம்பாதித்தது போதும். இந்த வருடம் நான் உமக்காக ஓடுகிற வருடமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த வருடம் உமக்காக உழைக்கிற வருடமா இருக்கணும். இந்த வருடத்தில் நான் பரலோக ராஜ்யத்தில் அதிகமாய் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உண்மையா சொல்லுகிறவங்க மாத்திரம் ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த தீர்மானத்திற்குள்ளாக, இந்த பொருத்தனைக்குள்ளாக ஆமென் விட்டு கொடுக்க இடம் கொடுக்காதவர்களை குறித்து எந்த கவலையும் இல்லை. பிரிந்து போக நினைக்கிறவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை நிறைவேற்ற பிரிந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவனுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரகதரபல ஷகலரடர ரிகபரபரப சந்துராதரகசியாதர. ஹல்லேலூயா 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 ரிகபபரலதரர. ஹல்லேலூயா ரிகபரபரபல சந்துராதரகசியாதர. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும், உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். தேவனுக்கு உங்க சத்தம் கேட்கப்படட்டும். ரிகமனதி ரமஷிகலரனர உடவல் பிரௌடபரதரகசியாதனரோ ரிகெலெதெலே ஷெகெலரன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகபரபலவ சந்துராதரகசியாதனர ரிகபரபரபலவ ஷகரகதன. ஹல்லேலூயா ரிகபரதுராதரகசியாதன ரிகலௌடரகதம்தரதிரகசியாதனரோ. ஹல்லேலூயா ரிகபலவ ஷபலவரபலவரவ ரிகதந்தராதரகசியா ரி ரகதல் பிரௌடா ஷிகெலெதெ ரெகெனர ரிகபலவ ஷகதன ரக்கமனோ ரத்துநாதரகசியா ரிகபரபலவஷே ரிகெலேகமனோ ரிகபரபலவஷே ரசம்துரோதரகசியா ரிகபலவ சந்துநாதனர ரிகலபரதல ஷெகெலெரெலெதென ரிகபரபலவ சந்துநாதனர ரிகபலவஷே ரிகெமனதர ஷெகெலெரெதென ரிகபரபலவ ஷகலபலதுநாதரகசியாதனர. Hallelujah, 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 hallelujah. Rikarala tarakamana shekelera. Hallelujah. Glory, 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 glory. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என்னுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே.
மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன். இயேசுவே இயேசுவே ஆத்மனேஸ்வரே, சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலி போம் இந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கீச்சிலி போம் இந்த நேசரதோ நிற்கிறா, பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமமூற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மனேஸ்வரே, சாரோனி ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. அல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன். இயேசுவே கண்களிலிருந்து கண்ணீர் வடியட்டும். அந்த இயேசுவே என்று கூப்பிடும்போது அல்லேலூயா அவருடைய அன்பு நிரப்பட்டும். இயேசுவே ஆத்மநேசரே, இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்து கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே. ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் இன்பமே நாம் மகிழ்ந்து துதி திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே நாம் மகிழ்ந்து துதி திடுவோம், ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்தில். இப்ப சத்தமாய் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனி ரோஜாவோ லிலி புஷ்பமுமா,
ஆத்துமனேஸ்வரே, என் ஆத்துமனேஸ்வரே, என் ஆத்தும மணவாளனே, என் ஆருயிரே, என் ஆருயிரே, என் ஆத்தும மணவாளனே, என் இன்பமும் என் பிரியமுமாயிருக்கிறவரே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்ட என் ஆத்துமனேஸ்வரே, என் கல்வாரி அன்பே, என் கல்வாரி சிநேகமே, என் கல்வாரி அன்பே, ஊற்றுண்ட பரிமள தைலமே. அல்லேலூயா. சபைக்கு தலையானவரே, சபையை சேர்த்துக் கொள்ள விரைந்து வருகிறவரே, சபையை மறுரூபமாக்குகிறவரே, சபையை புத்தி உள்ள கன்னிகையாய் தம்மாண்டிகளை சேர்த்துக் கொள்ள எதிர்நோக்கி வருகிற எங்கள் மணவாளனே. ஓ ரகதரபஷிகலரனா ரிக்கவரவரபஷந்துராதரகசியா. ஆவியானவரே, சபையை மறுரூபப்படுத்துகிற ஆவியானவரே, ரிக்கபலதிகமஷிகலரனா ரிக்கபலவரவரபஷந்துரா. ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார், ஆவியானவர் மறுரூபப்படுத்துகிறார். ரிக்கபலதரடஷிகலரா. அவர் தமது நேசத்தினாலே இழுத்துக் கொள்ளுகிறார். ரிக்கமன ரத்துனே, உன் மீது தமது நேசத்தின் போர்வையை விரிக்கிறார். ரிக்கபல் பிரௌடமனஷே, உன் மீது தமது அன்பின் கயிறினாலே உன்னை கட்டி இழுக்கிறார். தமது அன்பின் கயிறினாலே கர்த்தர் அண்டையிலே கட்டி இழுக்கப்படுகிறாய் ஆத்துமாவே. உடபல துரகடகஷியாத்தினரபலதரா ரிக்கமன ஹந்தராதினரபலதரா ரிகபலபலபௌஷே ரிகபபலத்திலே சகரத்துனேதனரா ரிகபலபலபௌஷே ரச்சஸ்கைடகரகதானோ ரிகபலபல ரத்துனேதரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ரிகபபபப ஷிகலரனரா ரிகபரபரபரபரபௌஷே திகலதிகன ரிகபரபரபரபௌஷே. Hallelujah, 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 hallelujah. Rikala dibana shigalarana, rikavaravarabala shantunadaragasya, rikamano ratunedaragasyatunaro. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் நாம நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன பொருத்தனை தெரியுமா? ஒரு அன்பின் பொருத்தனை, ஒரு அன்பின் உடன்படிக்கை. ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஆனா எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு உங்களை மாத்திரம் பின்தொடர்றதுக்காக ஒரு அடிமையை போல என்ன நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த வருடத்துல நம்ம எப்படினாலும் வாழலாம். நல்ல சினிமா பார்த்து உலகத்திற்காக பொழுதுபோக்குக்காக எல்லாவற்றையும் செய்து வாழணும்னா வாழலாம். ஒவ்வொருத்தர்கிட்டயா நம்ம கதைகளை பேசி பேசி தேவையில்லாத காரியத்திற்காக நேரத்தை செலவிடலாம். ஆனா ஒரு பொருத்தனை, ஆண்டவரே உமக்காக வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரூத் அதை தான் செய்தா. ரூத் நினைத்திருந்தான் அந்த மோவாப்லே அவ இருந்திருக்கலாம். மோவாப்ல தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். மோவாப்ல தன்னுடைய விருப்பம் போல ஜீவித்திருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆண்டவருக்காக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குகிறேன். நீர் உங்களுடைய மரணம் எங்கேயோ அங்கே நானும் மரணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த ரூத்தை போல தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு ஆத்துமாவே. இந்த வருடம் உமக்காக ஆண்டவரே, இந்த வருடம் எனக்குள்ளது அல்ல உமக்குள்ளது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆண்டவரே, இந்த வருடம் எனக்குள்ள வருடம் அல்ல ஆண்டவரே, உங்க வருடம். நீங்க கிரியை செய்ய போகிற வருடம். ஆமே, நீங்க சந்தோஷப்படுகிற வருடம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு 10 பேர் ஆண்டவருக்கு இருந்தா போதுங்க, ஒரு பெரிய மாற்றம் இந்த தேசத்துல உண்டாகிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒரு 10 பேர் இருந்தா போதும், கர்த்தர் பலமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவா. ஓ ஹalleluya hallelujah hallelujah. ரிகபரதன ஷிகலரனா ரிகபலதரகசியாத்தனரோ. இந்த வருடம் உமக்குரிய வருடம் ஆண்டவரே.
ஆமா, இந்த வருடத்துல நான் வாழ போகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கை ஆண்டவரே. ரூத்தை போல எனக்கு எப்படினாலும் வாழ எனக்கு வழி உண்டு, ஆனா உமக்காக வாழ இந்த வருடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரிகபலதர ஷிகலரனா ரிகபலபௌ சந்துராதரகசியா ரிகமனபௌஷே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகமனதர அப்படி ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை கொண்டு செல்ல துவங்குகிறார். சீஷர்கள் அப்படிதான் ஒப்பு கொடுத்தவர்களால் மேல் வீட்டறையில இருந்தார்கள். சீஷர்களை கர்த்தர் கொண்டு போக துவங்கினார். பிலிப்புவை கர்த்தர் கொண்டு போக துவங்கினார். பிலிப்புவை கர்த்தர் எத்தியோப்பியா மந்திரியின் இடத்துல கொண்டு போக துவங்கினார். இன்றைக்கு ஒப்பு கொடு ஆத்துமாவே, ஆவியானவரை கொண்டு செல்ல துவங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை அனுப்ப துவங்குகிறார். நான் உங்களை உலகத்திற்குள்ளாய் அனுப்புகிறேன் என்று காத்திருந்தவர்களை அனுப்பினது போல இதோ காத்திருக்கிற ஒன்ன இந்த உலகத்திற்குள்ளாய் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் அனுப்புகிறார். ஹalleluya. சில கள்ள ஓநாய்களை துரத்தும்படியாக, ஆமே, சில கள்ள ஓநாய்களை துரத்தும்படியாக கலக வீட்டாருக்குள்ளாய் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகதரா, நான் சிறு பிள்ளை எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாத, ஆமே, நான் ஒன்று அறியேன் என்று சொல்லாத. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சிறு பிள்ளைன்னு சொல்லாத, பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். ஹalleluya. ஒரு மனுஷனும் உன் பேல கை போடுகிறது இல்லை. ஹalleluya ஹalleluya. ரிகபபப ஷகலரனரதனரா. மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர், கொண்டு செல்ல துவங்குகிற ஆவியானவர், செயல்படுத்த துவங்குகிற ஆவியானவர். அவர் செயல்பட ஒரு சரீரம் வேணும், அவர் செயல்பட ஒரு ஆத்துமா வேணும். அதுக்காக தான் ஆவியானவர் பலவந்தம் பண்ணுகிறார். அவருடைய திட்டத்திற்கு அப்படியே தாழ்த்துகிற சில நபர்கள் வேணும். ஹalleluya. அவருடைய விருப்பத்தை செய்ய, அவருடைய இருதயத்தை நிறைவேற்ற, அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ள அவர் விரும்புகிற சில நபர், அநேகர் அல்ல, சிலரை தெரிந்தெடுக்கிறார், சிலரை அபிஷேகிக்கிறார். சீஷர்களை தம்மிடமாய் வரவழைத்து அவர்களை அபிஷேகித்து அதிகாரப்படுத்தினது போல இதோ இந்த இடத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் தம்மிடமாய் அழைத்து அதிகாரப்படுத்துகிறார். அதிகாரமுள்ள பாத்திரமாக்கப்படுகிறாய் சபையே, அதிகாரமுள்ள பாத்திரமாக்கப்படுகிறார். பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒன்றும் அறியேன், சிறு பிள்ளை என்று சொல்லாத, உன்னை கொண்டுதான் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். சபை மறுரூபமாக்கப்படுகிறது, சபை மறுரூபமாக்கப்படுகிறது. தேவ ஜனங்கள் தேவ சாயலாய் உருமாக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை போல தேவ ராஜ்யத்தோடு இணைந்தவர்களாய் கர்த்தரோடு இந்த நாள் ஆராதனை இணையப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் நிரூபிக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஒவ்வொருவர் மீது நிழலிடுகிறார். பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன்,
வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கின்றேன். பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பரே சொல்லுங்க சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன். மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, புவியினில் எந்தன் வாழ்க்கையது நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு கருத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீரே போதும், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் உங்க வாழ்க்கையும் அவனமாகவே இருக்கணும். நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நான் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு என்னுடைய பெற்றோரால ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் என் இருதயம் கொஞ்சம் கூட ஆண்டவருக்காக வாழணும்னு இணங்கவே இல்லை. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தி தருகிறாரு, நீ இப்படி உலகத்துக்கு படிப்புக்கு நேராக போயிட்டு இருந்தனா என் சித்தத்தை நீ செய்ய மாட்ட அப்படின்னு. என்னுடைய காலேஜ் வாசலில் நின்றுட்டு நான் ஆண்டவரை பார்த்து, வானத்தை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த படிப்பு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். படிப்பை பாதியில் நிறுத்திட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக திருநெல்வேலி சாரட்டக்கர் காலேஜில் வாசலில் நின்று வானத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே படிப்பை விட்டுட்டு அவங்க ஊழியத்துக்காக வர ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம். நான் சொன்னது, நீங்க போதும். என் வாழ்க்கையில எனக்கு அநேக காரியம் ஒன்று இருந்துச்சு. ஆண்டவர் வேணுமா, மனிதர்கள் வேணுமா, ஆண்டவர் வேணுமா, உலகம் வேணுமா, ஆண்டவர் வேணுமா, படிப்பு வேணுமா, ஆண்டவர் வேணுமா, பணம் வேணுமா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. வாழ்க்கையில அதை நீங்க செய்யணுங்க. வார்த்தை மாத்திரம் அல்ல, விட வேண்டியதை விட்டு தான் ஆகணும். பழைய குணம், ஜென்ம சுவாபங்கள், பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு, எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு. ஆமென். நீரே போதும் வேறே வேண்டாம், எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். உரத்த சத்தத்தோடு, நீரே போதும் வேறே வேண்டாம், இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆமென். பரலோக ராஜ்யம் ஒரு முத்திற்கு சமமா இருக்கிறதா? ஒரு மனுஷனுக்கு ஒரு முத்து கிடைக்குது அப்படின்னா தனக்கு உண்டான எல்லா ஆசிகளையும் சொத்தையும் விற்று எப்படியாகில் அந்த முத்தை வாங்க வேண்டும் என்று தனக்குரிய எல்லாவற்றையும் விற்றவனாக
தனக்குரிய எல்லாவற்றையும் வேண்டாம் என்று கொடுத்தவனாக, ஆமே, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை எல்லாம் குப்பையாக அற்பமாக தூரை தள்ளிவிட்டு, ஆமேன், அந்த விலையேறப்பெற்ற மாணிக்கமாய் இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவுக்காக உங்க இருதயத்துல எந்த காரியத்தை பெரிதா நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, மண்ணில் உள்ள எதையெல்லாம் பெரிதா நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அந்த மாணிக்கத்திற்காக, மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட மாட்டேன். ஆமே, உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன வைராக்கியம், சின்ன காரியத்துல நீங்க பிடித்திருக்கிற அந்த மன கசப்புக்காக மாணிக்கத்தை இழந்துடாதீங்க. சில மனிதர்களோடு ஒப்புரவாக முடியாம சின்ன சின்ன விஷயத்துல நீங்க வச்சிருக்கிற மன கசப்பு, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராத சபையை உன்னை நீ மறுரூபமாக்க ஒப்புக்கொடு. பழைய வாழ்க்கையை விட்டுட்டு உன் வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. புராண அழகுள்ளவரே, புவியினில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும், வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? அநேக காரியங்களை ஆவியானவர் என் முன்பதாக நிறுத்துகிறார். எனக்கு 6 வயது இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களை போல எனக்கு நகை போடணும்னு ஆசை. ஒரு நாள் ஸ்கூல் ஆனிவர்சரியில் எங்கள் டீச்சர் எனக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. கலத்த மாட்டேன், நான் வீட்டில் வந்து பிடிவாதமாக இருக்கிறேன். எங்கள் அம்மா தாய் தகப்பன் ஆவிக்குரியவங்க. கலத்த மாட்டேன், நான் போடுவேன்னு சொல்லிட்டு நின்னேன். அப்போது எனக்கு என்னை வளர்த்த ஒரு தாய் உண்டு. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு ஏசப்பா வேணுமா இந்த நகை வேணுமா? உனக்கு ஏசப்பா வேணுமா இந்த நகை வேணுமா? நான் எந்த பதிலுமே, நான் 6 வயது தான், எந்த பதிலுமே நான் சொல்லலை. நான் உடனே கலட்டி அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, எனக்கு ஏசப்பா போதுமா ஆண்டுடைய கரத்தில் கொடுத்தேன். என்னுடைய படிப்பு இருந்த நேரத்தில், படித்து கொண்டு இருந்த நேரத்தில், படிப்பு வேணுமா ஆண்டவர் வேணுமா? ஏன்னா எனக்கு தெரியும், நான் படித்தேன்னா கண்டிப்பாக ஊழியம் செய்ய மாட்டேன். சாதாரணமாகலாம் இல்லை, நான் படித்தேன். எனக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் இருந்து, நீ படித்தேன்னா ஊழியத்துக்கு வரமாட்டேன். நான் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன். ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, படிப்பு வேணுமா நான் வேணுமா? எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு படிப்பு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு வர சில வைராக்கியம் இருதயத்தில் இருந்ததுன்னா, சில மனுஷரு மேலே கோபம் இருந்துச்சுன்னா, ஆவியான ஒரு இடத்துல பேசுகிறத நான் உணர்ந்திருக்கிறேன். உன் கோபம் பெருசாக இருக்குதே, நான் உன் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியதா, நீ பிறர் மேலே காண்பிக்கிற அந்த வைராக்கியம் பெரியதா? நான் வேணும்னா இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு உடனே விடுவேன். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, நீங்கள் போதும் எனக்கு, நீங்கள் போதும் எனக்கு. ஆமே, ஆண்டவர் கைவிடலைங்க. படிப்பு தான் இல்லை, ஆனால் எத்தனையோ படித்த மனிதர்களை கர்த்தருக்குள்ளாய் நடத்தும்படியான கிருபைகளை கர்த்தர் வைத்து இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ படித்தவர்களுக்கு இல்லாத மேன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய கரத்திற்குள்ளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்க இருதயம் ஆண்டவருக்காக வாழ துவங்கட்டும், உங்க இருதயம் கர்த்தருக்காக துடிக்க துவங்கட்டும். எஸ் ஜீசஸ். ஆவியானவரே, தொடர்ந்து எங்கள் நடுவில் நிற்கிறிய செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படியே இந்த வருடத்திலே சபையை நடத்தி கொண்டு சொல்லுகிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.
ரிக்கவரபல பௌஷந்துராதரகசியா ரிக்கவரபல பௌஷந்துராதனரா. ஆமென் ஆமென். அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறுகிறபடியினாலே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ரிக்கலதர ஷிகலதரகசியாத்தினரோ